கணவனை பிரிஞ்சு வாழக்கூடிய பெண்ணொருத்தங்க சொகுசா இருக்கிறதுக்காக தான் பணிபுரியக்கூடிய வீட்டுல இருந்த நகைகளை திருடுனதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட 10 சவரன் தங்க நகைகளை கொஞ்சம் கொஞ்சமா திருடி ஆடம்பர வாழ்க்கைய அந்த பணிப்பெண் அனுபவிச்சுட்டு வந்ததா கூறப்படுது. சென்னை நங்கநல்லூர் டீச்சர்ஸ் காலனி பகுதியை சேர்ந்தவர் டில்லி பாபு. இவரும் இவருடைய மனைவியும் வேலைக்கு போறதால இவங்களுடைய வீட்டை கவனிச்சுக்கிறதுக்காக பரிமளா அப்படின்ற 30 வயதான பெண்ணை வேலைக்கு வச்சதா சொல்லப்படுது. இவங்க வேலைக்கு போகும்போது சாவிய கீழ் வீட்டுல கொடுத்துட்டு போறதாகவும் அதுக்கப்புறமா பரிமளா அந்த சாவிய வாங்கிட்டு வந்து இந்த வீட்டை திறந்து எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு வந்ததா கூறப்படுது. இந்த சூழல்ல தான் மோதிரம், கம்மல்னு சின்ன சின்ன தங்க பொருட்கள் எல்லாமே காணாம போக ஆரம்பிச்சிருந்திருக்காம். இப்படி கிட்டத்தட்ட 10 சவரன் தங்க நகைகள் காணாம போனதா சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பரிமளா விலையுயர்ந்த பைக், செல்போன் வாங்கி ஆடம்பர வாழ்க்கையா அனுபவிச்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. இந்த விவகாரம் டில்லி பாபுக்கு தெரிய வர உடனடியா பழவந்தாங்கல் காவல் நிலையத்துல இது தொடர்பா புகார் தெரிவிச்சிருந்திருக்காரு. டில்லி பாபு போலீஸ்ல புகார் தெரிவிச்சிருக்காரு அப்படின்ற செய்தியை கேள்விப்பட்ட பரிமளா வேலைக்கு வரத நிப்பாட்டிட்டு தலைமறைவானதா கூறப்படுது. அதை தொடர்ந்து தலைமறைவா இருந்த பரிமளாவை போலீசார் தேடிட்டு வந்திருக்காங்க. குன்றத்தூர்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய உறவினர் வீட்டுல பரிமளா பதுங்கி இருந்ததாகவும் அதை தொடர்ந்துதான் போலீசார் அந்த இடத்துக்கே போயிட்டு பரிமளாவை கையும் களவுமா பிடிச்சு கைது செஞ்சதா கூறப்படுது. கணவனை பிரிஞ்சு வாழக்கூடிய பரிமளா சொகுசு வாழ்க்கை வாழ்றதுக்காக இப்படி தான் வேலை செஞ்சுட்டு வந்த வீட்டிலேயே தன்னுடைய கைவேலைகளை காட்டி இவ்வளோ நகைகளை திருடுனதா சொல்லப்படுது. இப்படி வீட்டு வேலைக்கு வந்த பெண்ணொருத்தங்க வீட்டில் இருந்த நகைகளை திருடுனதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் நங்கநல்லூர் பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.